சக்தி. ஒரு கேள்வி வந்திருக்கு. என்னுடைய டீனேஜ் பையன் வந்து பரீட்சைக்கு படிக்கல, டிசிப்ளின்டா இல்லன்னா கோவம் வருது. எப்படி அத வந்து தவிர்க்கிறதுன்னு கேட்குறாங்க. கோபப்படும்போது எதிர்ல இருக்கிற ஆத்மாவுக்கு ஹர்ட் ஆகும். ஒவ்வொருத்தருக்குமே ஈகோ இருக்கு. கோபப்படும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈகோ ஹர்ட் ஆகுது. சின்னவங்களோ, பெரியவங்களோ இல்ல. அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹர்ட் ஒரு ஒரு நம்ம ஒரு விதத்துல அவங்கள ஹர்ட் பண்றோம். புண்பட படுத்துறோம் அந்த விதத்துல. அப்போ அவர்கள் நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. அப்போ அப்போ ஒரு பிரயோஜனம் இல்லாம தானே போகுது. என்ன நீங்க நினைக்கிறீங்களோ, அது அங்க நடக்காது. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள அவங்க ஏத்துக்க போறதில்ல. அதனால கோபம் வந்து ஏன் வருது அப்டின்னா, நீங்க நினைக்கிறது இம்மீடியட்டா நடந்துரணும்னு நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன். நீங்க வந்து அந்த நேரத்துல அந்த சோல் ஓகே படிக்க மாட்டேங்கிறான். அப்போ "ஏன்டா நீ இப்படி படிக்க மாட்டேங்கிற? நான் ஏன் இவ்ளோ தடவ சொல்லிட்டே இருக்கேன். நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற?" அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பதிலா அவன்கிட்ட, "நீ வந்து எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும்." அப்படிங்கிறது தான் எங்க எல்லாருடைய விருப்பம். நல்லா படிச்சு நீ நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய விருப்பம். ஸோ அதற்கு நான் எப்படி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்? ஸோ நீ வந்து நல்லா படிக்கிறதுக்கு, ஸ்டடி பண்றதுக்கு எந்த விதத்தில ஐ கேன் ஹெல்ப் யூ? ப்ளீஸ் லெட் மீ நோ. அப்படின்னு கேளுங்களேன் நீங்க. இப்போ உங்களுடைய இன்டென்ஷன், உங்களுடைய டோன் எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவிட்டி அங்க வந்து இருக்கு. அதுல வந்து ஒரு ஹோப் இருக்கு. பிளஸ் யூ ஆர் தேர் ஃபார் ஹிம். அவனுக்காக நீங்க வந்து அவைலபிளா இருக்கீங்கன்னு அந்த ஒரு சப்போர்ட்டினுடைய உணர்வு எல்லாமே அங்க வந்துருது. நம்பிக்கை எல்லாமே அங்க வருது. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து கேளுங்க. நம்முடைய நம்பிக்கையினுடைய அந்த உள் உணர்வு தான் போய் அவர்களுக்கு வந்து தாக்கும். ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்ட வந்து குடுக்கும். அது ரொம்ப முக்கியம். அவங்க இப்ப குறும்புத்தனமா அப்படி இப்படியும் விளையாட்டுத்தனமா இருக்காங்க அப்படின்னா, உடனே நம்ம வந்து ஜட்ஜ்மென்ட்ல வந்துடக்கூடாது. கண்டிப்பா அவன் வந்து படிப்பான், செய்வான். ஓகே நாம எந்த விதத்துல அவனுக்கு அதுக்கு உதவி செய்யலாம்? அவன்கிட்டயே கேட்போம். நாம நம்ம தரப்புல உதவி செஞ்சுட்டு இருப்போம் வேற விதமா. ஆனா அவன்கிட்டயே கேட்கணும். டெல் மீ நாங்க வந்து இது மாரி நீ நல்லா பண்ணணும்னு நாங்க நெனைக்கிறோம். ஸோ ஹவ் கேன் ஐ ஹெல்ப்? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா பார்த்தா, நீங்க டிட்டாச்டா இருந்து, அவனுடைய வயசு, அவனுடைய லிமிட்டேஷன்ஸ், அவனுக்குன்னு ஒரு சில கேப்பபிலிட்டீஸ் அண்ட் விருப்பங்கள் இருக்கு. அதனால அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். வேணும்னாம ஓடுறான். அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை அதுதான். அ. ஸோ அந்த அவனுடைய அந்த உணர்வையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் டிட்டாச்டா இருந்தா தான் அத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் முன்னேறுவதற்கு நாம உதவி செய்யணும். அதுதான் அன்பு. ஓகே. ஓகே, ஓகே. யாஹ்! சரி பாபா கூட தான் நம்ம அட்டாச்டா நம்ம இருக்கணும். ஹவ் டு லவ் ஹர். அ அம்மா வந்து டிப்ரஷன்ல இருக்காங்களாம். அதனால அவங்க கோவமா பேசுறாங்களாம். அவங்க வந்து அவங்களுக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடையாது. ஒரே சண்ட தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி நேசிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அவங்கள தானே நேசிக்கணும். நீங்க ஏன் அவங்களுடைய சுபாவம், சம்ஸ்காரங்கள எல்லாம் நீங்க பார்க்குறீங்க? அந்த ஆத்மாவ நேசிங்க. டைரக்ட்டா ஆத்மா. ம்.
நீங்களே சொல்றீங்க அவங்க டிப்ரஷன்ல இருக்காங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்ன வரணும்? ஆஸ் அ பிகே. நீங்க சொல்றீங்க ஷி இஸ் நாட் அ பிகே. அப்ப ஆஸ் அ பிகே என்ன பண்ணணும்? ஹேவ் தட் கம்பேஷன், மெர்சி. அந்த ஆத்மா மேல ஒரு கருணை. டிப்ரஷன்ல இருக்கு. புரிஞ்சுக்கிறோம்ல. அந்த ஆத்மா பலவீனமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம்ல. புரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்? கருணை. எப்படி அவர்கள வந்து மாற்றுறது? ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மத்தவங்கள வந்து நம்ம மாத்துறதெல்லாம் நம்மளுடைய வேலை வந்து இல்ல. அந்த எண்ணத்த முதல்ல தூக்கி போடுங்க. அவங்கள எப்படியாவது நான் மாத்தணும். அப்படிலாம் நம்மளுடைய எய்ம் கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கணும். அவங்க எனக்கு அமைதிய கொடுக்கணும். நோ. நமக்கு தான் அவர்கிட்ட இருந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கே. ஏன் வந்து நம்மளுடைய வார்த்தைகள்ல வந்து அவங்க 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 மாறணும், அவங்கள மாத்தணும். இப்படிலாம் ஏன் நமக்கு வந்து வருதுன்னா, அவங்ககிட்ட இருந்து இன்னும் ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். பாபாவ நினைவு செய்யுங்க. நீங்க அமைதி சொரூபமா அந்த மூழ்கிய நிலையில இருங்க. அந்த ஆத்மாவுக்கும் அந்த ஒரு உள் மனசுல இருந்து ம் ஆத்மாவா பாருங்க. என்னுடைய அம்மா அப்படின்னு இல்ல. இந்த ஆத்மா, பரமாத்ம இந்த அன்பை பெறட்டும். பரமாத்ம சக்திய பெறட்டும். ஏன்னா, இந்த பிறவில தான் அவங்க. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சரீரம் விட்டுட்டு போயாச்சுன்னா, அவங்க யாரோ, நம்ம யாரோ இல்லையா? டெம்பரரி தானே. அப்ப என்னுடையவங்க நான் நினைக்க வேண்டாம். அதான் விடுபடுறது. பரமாத்ம குழந்தை இவங்க. இவங்களுக்கு பரமாத்ம அன்பு கிடைக்கட்டும். பரமாத்ம சக்தி வந்து கிடைக்கட்டும். மனசுல அந்த ஒரு ஓய்வ பெறட்டும். சாந்திய அனுபவம் பண்ணட்டும். அப்படின்னு நம்ம மனசுல வந்து அந்த குட் விஷஸ் நம்ம வந்து குடுக்கணும். அதுதான் நாம செய்ய முடியும். அதைத்தான் நாம செய்யணும். வேற எதுவும் நம்ம செய்யவும் முடியாது. ஓகே. ஓம் சாந்தி.